வணக்கம் மக்களே. உலகையே அச்சுறுத்திக்கிட்டு இருந்த ISIS பயங்கரவாத அமைப்போட மிக முக்கியமான டாப் கமாண்டர் இப்போ சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். அதுவும் நள்ளிரவில் நடந்த ஒரு அதிரடியான வான்வழி மற்றும் நிலவழி தாக்குதலில். இந்த ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிச்சிருக்குன்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கார். யார் அந்த தளபதி, எப்படி முடிச்சு காட்டினாங்க, முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொல்லப்பட்ட அந்த பயங்கரவாதியோட பேர் அபு பிலால் அல் மினுஹி. நைஜீரியாவோட போர்னோ மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இவரை கடந்த ஜூன் 2023 அமெரிக்க சர்வதேச பயங்கரவாதி அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா? ISIS அமைப்போட உலகளாவிய நெட்வொர்க்கும் பணம் ரெடி பண்றது, அதாவது சர்வதேச நிதி மேலாண்மை, நவீன ஆயுதங்களை தயாரிக்கிறது, உலக நாடுகளில் எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தலாம்னு பிளான் போடுறது, இந்த ஒட்டுமொத்த ISIS குரூப்புக்கும் இவர் தான் மாஸ்டர் மைண்டா செயல்பட்டு வந்திருக்காரு. அமெரிக்க படைகளும் நைஜீரிய படைகளும் ஒன்னா சேர்ந்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வான்வழியாகவும் நிலவழியாகவும் ஒரு கூட்டு ராணுவ நடவடிக்கையை நடத்தினாங்க. மிக நுணுக்கமாக திட்டமிடப்பட்டு இந்த கடினமான ஆபரேஷன்ல அல் மினுஹி தங்கின முகாம் மொத்தமாக தரைமட்டமாக்கப்பட்டது. அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதை பற்றி ட்ரம்ப் அவரோட ட்ரூத் சோசியல் தளத்தில் உலகின் மிக தீவிரமான பயங்கரவாதியை நம்ம படைகள் வீழ்த்திருக்காங்க அப்படின்னு பாராட்டியிருக்கார். இவரை தூக்க நைஜீரியாவோட வடகிழக்கே இருக்கிற லேக் சாட் பகுதியில் ஒரு பயங்கரமான ஸ்கெட்ச் போட்டாச்சு. நைஜீரிய அதிபர் போலா டினுபுவும் இந்த வெற்றியை இப்போ உறுதிப்படுத்தியிருக்கார். அல் மினுஹி மட்டும் இல்லாமல் அவரோட இருந்த இன்னும் சில முக்கிய தளபதிகளும் இந்த வேட்டையில் காலி பண்ணப்பட்டிருக்காங்க. இதனால் உலக அளவில் இயங்கிக்கிட்டு இருக்க ISIS அமைப்போட செயல்பாடுகள் பெருமளவுக்கு முடங்கி போயிருக்குன்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. கடந்த சில மாசமாவே தீவிரவாதத்தை ஒடுக்க நைஜீரியா ராணுவத்துக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிலையில இந்த ஆபரேஷன் ஒரு மிகப்பெரிய சக்சஸா பார்க்கப்படுது. உலக அமைதிக்கு சவாலா இருந்த ஒரு முக்கிய புள்ளி இப்போ அளிக்கப்பட்டிருக்கு.